புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளரிடம் கூறியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு இடஒதுக்கீட்டில் அதன் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீடு தனியாக வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் மருத்துவ கல்வியில் சேர்ந்து படித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வந்து 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளை இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற உரிமை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்தை பின்தொடர்ந்து 10% உள்ஒதுக்கீடு வழங்கும் போது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் இடமளிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தினை புதுச்சேரி அரசு கொண்டு வந்த போது அதை திருத்தம் செய்து தமிழகம் போன்று 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவது போன்று இங்கும் கொண்டு வர வேண்டும் என்றும், இல்லை என்றால் இந்த 10% இடங்களை பூர்த்தி செய்யக்கூட தகுதியான மாணவர்கள் கிடைக்க மாட்டார்கள் என மாண்புமிகு முதலமைச்சரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அரசு அதை செயல்படுத்த முன்வரவில்லை. இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 12 இடங்களும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 240 அரசு இடங்களில் 24 இடங்களிலும் ஆக 36 இடங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு அரசு நிரப்பியிருக்க வேண்டும். ஆனால் அரசின் தவறான முடிவால் இந்த ஆண்டு வெறும் 14 மாணவர்கள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர். 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படித்தவர்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கொடுத்திருந்தால் நீட் தேர்வில் தேர்ச்சியடைந்த 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த அரசு இழைக்கும் அநீதியாகும். எனவே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்ற உத்தரவாரை தற்போது அரசு அறிவித்தால் மேலும் பல மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தாய் வழி மூலம் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் 6 மாதத்திற்கு முன்பு தீர்ப்பு அளித்தது. ஆனால் அதற்கான அரசாணை இன்று வரை அரசு அளிக்கவில்லை. அவ்வாறு அரசாணை வெளியிட்டு தாய் வழி மூலம் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தால் மேலும் 6 மாணவர்கள் மருத்துவ கல்வியில் பயில இடம் கிடைத்திருக்கும். இதிலும் அரசு அலட்சியத்துடன் செயல்பட்டதால் தகுதியுடைய தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் பெற முடியாமல் மருத்துவ கல்வியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இவை இரண்டுமே இந்த அரசின் செயல்படாத செயலுக்கு உதாரணம். மருத்துவ கல்லூரிகளில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சேர என்னென்ன சலுகைகள் கொடுக்க முடியுமோ அதை அரசு உடனடியாக செய்ய வேண்டும். அதேபோல் முற்படுத்தப்பட்ட இனத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு 10% இடமளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 16 மாணவர்கள் மருத்துவ கல்வியில் MBBS, BDS, ஆயுர்வேதா கொண்ட படிப்புகளில் புதுச்சேரியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். இந்த 16 பேரில் 6 பேர் ஏனம் பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள், 2 பேர் காரைக்காலை சேர்ந்தவர்கள், 8 நபர்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள், ஒருவர் கூட மாஹேவில் தகுதி பெறவில்லை. ஏனம் பிராந்தியத்தை சேர்ந்த அதிக பேர் இதில் வருகின்றனர். இதற்கு காரணம் புதுச்சேரியில் உள்ள தாசில்தார் அலுவலகங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய ஜாதிகள் வழங்குவதற்கே காரணமாகும். இதனால் குறிப்பிட்ட ஒரே ஏனம் பிராந்தியத்தை சேர்ந்த ஒரே சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அதிக மாணவர்கள் மருத்துவ இடங்களை ஆண்டுதோறும் அதிகமாக எடுத்து செல்கின்றனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சட்டத்தை நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்தபோது இதை இந்தியாவில் முதலில் எதிர்த்தவர் எங்களது அதிமுகவின் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் ஆவார். அதிமுக எதிர்த்த போது அந்த சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்தியவர் அப்போதைய திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி தான். தற்போது இந்த சட்டத்தை எதிர்க்கும் சமூக அமைப்பினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த சமூக அமைப்பினர் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தொடர்ந்து ஆதரித்து வருகின்றனர். தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய புதுச்சேரியை சேர்ந்த அட்டவணை இன மாணவர்களுக்கு அரசு முழு கட்டணத்தையும் செலுத்துகிறது. கடந்த ஆண்டு கூட அட்டவணை இனத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்தை பள்ளிகள் வசூல் செய்யக்கூடாது, இந்த கட்டணத்தை அரசே முழுமையாக செலுத்தும் என்று கூறினார். ஆனால் இந்த அரசனுடைய சட்டத்தை காற்றில் பறக்கவிட்டு பல தனியார் பள்ளி நிர்வாகிகள் தற்போது அட்டவணை இன மீனவர்களை கட்டணம் செலுத்தச் சொல்லி வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளின் பள்ளியின் வெளியே நிற்கக்கூடிய சம்பவம் அரங்கேறி வருகிறது.
இதில் கல்வி அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, உப்பளம் தொகுதி செயலாளர் துரை ஆகியோர் உணர்ந்திருந்தனர்.